ரொம்ப கஷ்டமான பாட்டு இது பாடுறதுக்கு. இன்னும் ஸ்வர்ணலதா வந்து அப்படி பாடின ஒரு பாட்டு இது. இது ஈஸியே இல்லை இது பாடுறது. தன்வி கலக்கிட்ட தன்வி. ரொம்ப நல்லா பாடின, ரொம்ப நல்லா பாடின. அந்த ஃபீலும் அப்படி இருந்தது. இந்த பாட்டு ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு ஐ டோன்ட் நோ, ஐ திங்க் இந்த பாட்டு வந்து அவர் வந்து இருவருக்கு பண்ணின பாட்டு. இருவருக்கு பண்ணின டியூன் வந்து அலைப்பாய்தைக்கு யூஸ் பண்ணாங்க. அலைப்பாய்தை வந்து ஃபர்ஸ்டில் பண்ணும்போது there were no songs. அந்த அலைப்பாயுதே அது மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணாங்க முதல்ல. படமெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த படத்தை பார்க்கும்போது மணி சார் felt that he decided to do a film without songs. படமெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் he felt that இல்லை, ஐ திங்க் we need some songs. ரஹ்மான் சார்கிட்ட வந்து இல்லை பாட்டு வேணும்னு சொல்லிட்டு, ரஹ்மான் சார்னா மணிரத்னம்னா அன்கண்டிஷனல் லவ், இன்னும் பேச்சே கிடையாது. பாட்டு வேணுமா, ஓகே. அந்த படமை பார்த்து அப்படி பண்ணின அந்த 5 பாட்டு எப்படி இருக்கு பாருங்க. அதில் ஒரு பாட்டு வந்து இது வந்து ஐ திங்க் இருவருக்கு பண்ண பாட்டு எடுத்து கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். மற்றதெல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கம்போஸ் பண்ணது. ஸ்நேகிதனே, பச்சை நிறமே. நல்ல வேளை இந்த பாட்டெல்லாம் இருந்துச்சு இந்த படத்துல, இல்லைன்னா நான் என்ன ஆவறது. அதான் காதல் சடுகுடு இருக்கிற எத்தனை பாட்டு பாடினாலுமே அலைப்பாய்தை தான் எனக்கு சொல்றாங்க. அதுவும் இல்லாம போச்சு அப்படின்னா அதுவும் கதி தான் என் கதி. தன்வி சூப்பர் சிங். என்னன்னா உன்னோட வயசுல வந்து இந்த ஒரு மெச்சூரிட்டி, இந்த ஒரு க்ரூவ்ல அந்த ஒரு க்ரூவ்ல அந்த ஒரு மெச்சூரிட்டியோட பாடுறதுங்கிறது இட்ஸ் ரியலி அ பிக் திங். வார்த்தைகள் உணர்ந்த சொன்ன விதம் ஆல்சோ ஐ ரியலி லவ்ட். வாட் அ மெச்சூர்ட் சிங்கர் யூ ஆர். நீ ஒரு ஃபியூ இயர்ஸில் டச் வுட் அப்படி ஒரு ஷைனிங் சிங்கர் ஆக போகிற. நீ நிஜமாவே சொல்கிறேன், அவ்வளோ டேலண்ட் இருக்கும். ஸ்னேகன் சார், நீங்கள் சொல்லுங்கள், எங்கள் தன்வி எப்படி பாடினாங்க? இந்த பாடலுக்கு பின்னாடி இருக்கும் அந்த ஒரு 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 அழகு, அதுக்கு பின்னாடி இருக்கும் மெச்சாரிட்டி. இல்லை, இப்போ இந்த பாட்டை பற்றி சீனி சார் சொன்னது கேட்டால் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து படம் எடுத்ததுக்கு பிறகு கம்போஸ் பண்ணாங்க அப்படின்னு. சரியாக இந்த படம் வெளியில் வரும்போது, அதாவது இந்த படம் வெளியில், இந்த பாட்டு வெளியில் வரத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் வைரம் சார் விட்டு வெளில வர்றேன். அது வரைக்கும் 5 வருஷம் அவர் கூட இருந்தேன். அப்போ வந்து இந்த சிநேகிதனன் பாட்டு வரும்போது என் ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன ஓட்டுவாங்க, ஆளுக்கு உன் மேலே உள்ள பாசம் இன்னும் ஆளுக்கு உன் மேலே உள்ள பாசம் போகலை போல இருக்குது, அதனால தான் சிநேகிதனே சிநேகிதனே எழுதி வச்சிருக்காரு அப்படிம்பாங்க. அவர் கோபத்தில் இருப்பாரா விடுங்கடா அப்படிம்பேன் நான். அதை வந்து அந்த சர்ப்ரைஸான ஒரு தகவல் சொன்னீங்க, வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. வைரம் சார்ட்ட உள்ள ஒரு ஸ்பெஷலே, ஏன் எத்தனை கவிஞர்கள் இங்கே வந்தாலும் நான் காமராஜன் மேத்தா காலத்தில் தொடங்கினவர் இன்ன வரைக்கும் அடுத்த ஒரு 2-3 ஜெனரேஷன் கழித்து இன்றைக்கி நிற்கிறாரு தனித்தன்மையானா. கவிதையிலையும் சரி பாட்டிலையும் சரி எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த ஒட்டுமொத்த கருத்தை ஒரு வரியில் சொல்லிட்டு போயிடுவார். அப்படி இந்த பாட்டோடைய ஒட்டுமொத்த சாரமும் புல்லாங்குழலே பூங்குழலே நீயும் நானும் ஒரு ஜாதி உள்ளே உறங்கும் ஏக்கத்திலே உனக்கும் எனக்கும் சரிபாதி முடிஞ்சிச்சு. ஒரு பெண்ணை இதை விட வேற சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு புல்லாங்குழல் தானாக இசைக்க முடியாது, காதல் வயப்பட்ட பெண் தானாக மகிழ முடியாது. அதை கைப்பிடித்து அழைத்து போவதற்கு ஒன்று தேவைப்படும், இன்னொருத்தன் உதவி தேவைப்படுது. அந்த காதலுக்கு மட்டும் தனிமையாக இருக்கிற அந்த 2 பேர்த்த அந்த புல்லாங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். இந்த ஒட்டுமொத்த பாட்டையும் அந்த 2 வரிக்குள்ள வச்சுருப்பார். அப்போ அது கூட சொல்லுவார், அந்த உள்ள உறங்கும் சோகத்தில் முழுசாக நமக்கு பங்கு இல்லை, பாதி தான். ஏன்னா மீதி அவனோடது, அவனுக்கும் இதே மாதிரி வலி இருக்கும், அவனுக்கும் அதே மாதிரி பெயின் இருக்கும், அவனுக்கும் இதயம் இருக்குது. அதனால் உள்ளே உறங்கும் உறக்கத்திலே உனக்கும் எனக்கும் சரி பாதி தானே தவிர ஒட்டுமொத்தையும் அவனுக்கு கொடுத்துட வேண்டாம், நம்ம பாதி பாதி எடுத்துக்கொண்டு ரொம்ப அழகாக பண்ணுவார். அதுவும் ரஹ்மான் சாருக்கும் வைரமுத்துக்கும் உள்ள உறவு இல்லை, மாதவனுக்கும் ஷாலினிக்கும் உள்ள உறவு இல்லை, தன்விக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவாக நான் நினைக்கிறேன். எனவே வாழ்த்துக்கள், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஸ்னேகன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ் ஜட்ஜஸ் உங்களுக்கு கோல்டன் கொடுத்துருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் த கோல்டன். தேங்க்யூ அச்சுமா. நீ ஹாப்பியாடா? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன் சேடாக இருக்க? அதை சிரிச்சுக்கிட்டு சொல்லுங்கள் சார். நீங்கள் இப்போ தான் சார் வரீங்க, 17 வாரமாக நாங்கள் போராடுறோம். சொல்லுங்கள், சிரிச்சிட்டு சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எப்படி சொல்லுங்கள்? வெரி குட், சூப்பர். தன்விக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துலாம். தேங்க்யூ தன்விடால், தேங்க்யூ.